அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. இன்னைக்கு நம்ம வந்து குட்டி கதை தான். இந்த குட்டி எப்பவுமே இந்த ஒரு நாளும் நான் சொல்ல வேண்டிய குட்டி கதை எல்லாமே நம்ம லைஃப்ல நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படிதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த குட்டி கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு காட்டுல ஒரு சன்னியாசி இப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. முற்றும் துறந்த சன்னியாசி. அவர் வந்து இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து ஒரு வேடன்ட்ட மாட்டி கால் முன்னங்கால் ரெண்டுத்தையும் இழந்த ஒரு ஒரு நரி. அந்த நரி ரொம்ப அடிபட்டு ஊனமுற்ற நரியா வந்து ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்கு. இவர் ரொம்ப நாளா அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. அது அங்கேயே தான் படுத்திருக்கும், எப்பவுமே அங்கேயே தான் படுத்திருக்கும். ஏன்னா அதுக்கு தான் கால் இல்லைல்ல, ஊனமுற்ற நரியா இருக்கு, அதனால அங்கே படுத்திருக்கு. இவர் பாக்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நல்லா வந்து எப்படி சொல்றது, கொழு கொழுன்னு இருக்கு, நல்லா வந்து சதை வச்சிருக்கு, குண்டா இருக்கு. அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியம், எங்கேயும் போறதில்ல, ஒரே இடத்துல படுத்திருக்கு, இது எப்படி இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து அந்த நரிக்கு உணவு கொடுக்குது. ஏதோ கறி, ஏதோ இறைச்சி, மாமிசம் கொடுக்குது. அந்த நரி வந்து சாப்பிடுது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படி என்னடா இது, சிங்கம் வந்து படுத்திருக்கிற நரிக்கு சாப்பாடு கொடுக்குதா, என்ன ஒரு கடவுளோட செயல் இது, வந்து நிச்சயமா இறைவனோட செயல் தான். இறைவன் தான் இந்த நரிக்கு சிங்கம் மூலயமா உணவு கொடுக்குறான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. நம்ம மட்டும் ஏன் அப்படி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆளால நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளும் ஒரு இடத்துல உட்காந்து தியானத்துல இருப்போம், நம்மளுக்கும் வேணுங்கிற உணவை இறைவன் வந்து நம்மளுக்கு தானா கொடுப்பான்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு மரத்தடியில உட்காந்துடுறாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, எந்த உணவும் இவருக்கு கிடைக்கல. இவருக்கு ரொம்ப டென்ஷன், பசி வேற தாங்க முடியல. என்ன இப்படிலாம் இறைவன் பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப காண்ட ஆயிட்டாரு. அப்போ அந்த வழியா ஒரு வயதானவர் வராரு. அவர்கிட்ட இவர் கேட்கிறாரு போய், இது மாதிரி சம்பவம், இந்த மாதிரி நரிக்கு சிங்கம் வந்து உணவு வச்சு இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இந்த இறைவன் வந்து உணவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இது இறைவனோட செய்தி தான், இது இறைவன்கிட்ட வந்த விஷயம்தான். ஆனா நீ ஏன் வந்து ஊனமுற்ற நரி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுற, தாராள மனப்பான்மை கொண்ட சிங்கம் மாதிரி வாழ்றதுக்கு நீ ஆசைப்பட்டிருக்கல, ஏன் உன் வாழ்க்கைய நீ ஊனமுற்ற நரி மாதிரி இருக்கணும்னு அதை சூஸ் பண்ண அப்படி சொல்லி கேட்கிறாரு. இப்படிதான் நாமளும் என்ன பண்றோம்னா, இந்த நரி மாதிரி படுத்திருந்துகிட்டே இருந்தா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்துடுறோம். ஆனா இந்த சிங்கம் மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய தாராள மனசா இருந்தா நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்துடுறோம். இந்த கமெண்ட்டை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.